வாங்கப்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் மாஸ்க் போட்டுருங்க, சேஃபாக இருங்க. அப்போதாக்கும் கொரோனா வந்துருந்துச்சு, இல்லை இப்போ நல்லா க்யூர் ஆகிடுச்சு. இப்போ நான் நல்லா இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அளவு எடுக்கிற ப்ளவுஸ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணலான்னு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம்ப்பா. ஒரு என்னென்ன தேவைன்னா, உயரம், மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ஷோல்டர், முன்கழுத்து, பின்கழுத்து, கை உயரம், கை மிடில், கை கீழ் சுற்றளவு, மெயின் டாட்டு. இந்த அளவு நமக்கு எடுக்க தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அழகாக ஈஸியாக ப்ளவுஸ் வந்து கட் பண்ண முடியும். இப்போ வந்து கை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கை உயரம் என்ன வச்சுருக்கோம்? கை உயரம் வந்து 7.5 வச்சுருக்கோம். வாங்க, வந்து இது வந்து பிசிறு இல்லாமல் இருக்குது. பிசிறு இருந்தால் கரெக்டாக கட் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான அளவு கை உயரம் எடுத்துருக்கோம். இந்த அளவு எடுத்துருக்கோம். இதே அளவு இங்கே போடுங்க. மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து மூணு அளவு வந்து இறக்கிங்க. 3 இன்ச்சு வந்து இறக்கிக்கங்க. இறக்கிட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போடுங்க. போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 2 அங்குலம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? இவங்களோட சுற்றளவு ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். முதல்ல கை வரைஞ்சிக்கிடுவோம். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து அப்படி லேசாக அப்படி ஒரு கோடு போட்டால் போகிறோம். அங்கேருந்து அவங்களோட ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து இப்படி எடுக்கணும். அளவு இந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ ஆம்கோல் வந்து இதில் 16 எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த கைக்கு வந்து இங்கே வந்து கரெக்டாக வைக்கணும். இது வந்து 16ல் பாதி எவ்வளவு? 8. 8ஓட இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 வச்சுக்கோங்க. ஆம்கோல் எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ வந்து கை கீழ் சுற்றளவு வந்து 12. 12ல் பாதி 6. இது 6. அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1.5 விடுங்க. இதில் வந்து மிடில் வந்து நமக்கு ஒரு 6 வரும். இதுக்கு நேராக நம்ம கோடு போட்டுக்கிறோம். நல்லா புரிகிற மாதிரி நல்லா திக்காக தான் போட்டிருக்கேன். கை கட் பண்ணியாச்சு. வந்து லைட்டாக உள்கை எடுத்துக்கோங்க. அடிங்க உள்கை எடுத்துட்டு இங்கே நடுவில் வந்து ஒரு கட் பண்ணிவிடுங்க. நம்ம அளவு எடுத்து தைச்சோன்னா கச்சு நிற்கும். வந்து முதுகு எடுக்கிறோம். பேக் சைடு வந்து ஒரு 1.5 அங்குலம். 1.5 அங்குலத்துக்கு மடிப்புக்கு வச்சுக்கிடுவோம். மடிப்புக்கு 1.5 அங்குலம். பின் முதுகு உயரம் வந்து 13 தைக்கிறதுக்கு 1/2 அளவு. இப்போ வந்து ஷோல்டர் நம்ம அவங்களுக்கு எப்படி எடுத்துருக்கோன்னா, இப்போ பாருங்கள், ஷோல்டர் வந்து அவங்களுக்கு 15 எடுத்துருக்கோம். ஷோல்டர் எவ்வளோ எடுத்துருக்கோம்? 15 எடுத்துருக்கோம். 15ல் பாதி 7.5. அதில் வந்து எப்போயுமே ஒரு 2 மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 5.5 கிடைக்கும். ஷோல்டர் வந்து 7.5. நம்ம இந்த தோள்பட்டைக்கும் கரெக்டாக வச்சு எடுக்கும்போது அதே அளவு வச்சு ஜாக்கெட்டை கட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஜாக்கெட்டை கட் பண்ணோன்னா நமக்கு இறங்கிடும். 5.5 தான் நமக்கு வந்து ஷோல்டர் அளவு. ஷோல்டர் வந்து 5.5 வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக உட்காந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து கழுத்து இறங்காது. இதில் வந்து இவங்களுக்கு வந்து மார்பு சுற்றளவு வந்து 34 வருது. கழுத்து அகலம் வந்து 2.5 வைங்க. 2.5 வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு இறங்காது. ஆம்கோல் வந்து 5.5 வைங்க.
அப்படி ஒரு கோடு 34 அதில் 17/2 = 8.5 இது வந்து 8.5 வரும் மார்பு சுற்றளவு. பாருங்க கரெக்டாக 8.5 தைக்கிறதுக்கு ஒரு 1.5 வைங்க. 1.5 நம்ம 2 கூட வச்சுக்கலாம். இடுப்பு வந்து 30, 30ல் பாதி 15, 15ல் பாதி 7.5, 4ல் ஒரு பகுதி. இல்லை தைக்கிறதுக்கு 1.5 வைங்க. 1.5 வச்சுக்கோங்க. டாட்டுக்கு ஒரு 1/2 போடுங்க. அப்போ வந்து சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். வச்சுங்களா? இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? இது 8 வருது. இது 8 வருது இல்லைங்களா? இது 8 தண்டு. இது 34 மாறு சுற்று வரும்போதே உங்களுக்கு வந்து இதில் 8 வச்சுட்டிங்கன்னா அடிங்கை. இதில் வந்து நமக்கு மிச்சம் வந்து ஆம்கோல் கிடைக்கும். இது வந்து பின் கழுத்து இறக்கம் வைக்கலாம். பின் கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ? பின் கழுத்து 5.5. 5.5 வந்து இது அளவுக்கு வருது. நம்ம அப்படியே வரைஞ்சிட்டு கரெக்டாக கட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளுங்க. கொஞ்சம் ஒரு அளவு தள்ளி, கொஞ்சம் காலி தள்ளி அதுலேருந்து அப்படி ரவுண்டு கொடுங்க. சரியாக இருக்கும். வந்து நம்ம கட் பண்ணுறோம். கரெக்டாக நம்ம ஷோல்டர் போட்டுட்டோம்னா ஜாக்கெட் வந்து நச்சு நிற்கும். நம்ம அளந்து ஜாக்கெட் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அளவு எடுத்து தைக்க தெரியாது நம்ம நினைக்க வேணாம். தொடர்ந்து அளவு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்துடும், ப்ராக்டிஸ் வந்துடும். நம்ம வேணும் கரெக்டாக 5.5 வேணும்னா கொஞ்சம் கூட இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தேவைப்பட்டால் இறக்கிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது இப்படியே போடலாம். இது இப்படியே வச்சு பின் போர்ஷனை அப்படியே வச்சு வரைஞ்சிக்கிறணும். நமக்கு ரஃப்பாக வரைஞ்சிக்கிறணும். இதை கரெக்டாக வரையணும். அது ஒரு கொஞ்சம் அது ஒரு 4 வரை இறக்கிக்கங்க. இறக்கிட்டு இங்கே கரெக்டாக வைங்க. இந்த இடம் இப்போ வந்து இது வந்து சின்ன உடம்புனா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உடம்பு பெரிய உடம்பாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாட் வேணும், பெரிய டாட் வேணும்னா நம்ம இதிலேருந்து ஒரு கொஞ்சம் ஆஃப் வந்து இது இந்த அளவு கொஞ்சம் இந்த வரையும் வரைஞ்சிக்கிறணும். இது கரெக்டான உடம்பு அப்படின்னா இதே அளவு வரைஞ்சிடணும், போர்மான அளவு. இதை எடுத்துகிட்டு இதை அப்படியே இதை வரைங்க. இது வரும்போது இங்கே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அப்படி உள்ளே தள்ளி உள்கை எடுக்கணும். உள்கை எடுத்து இதை விட்டுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் எடுக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ கேட்டிருக்காங்க? 6.5 கேட்டிருக்காங்க. 6.5 6.5 இங்கே போட்டுக்கோங்க. கொஞ்சம் உள்ளே தள்ளியே கட் பண்ணுங்க. நல்லா ரவுண்டாக கொஞ்சம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து அளவு ஜாக்கெட் இல்லைன்னா இங்கே ஒரு 5.5 வைங்க. இந்த சைடு வந்து இது ஒரு 5.5 இது வச்சுருங்க. மெயின் டாட் வந்து 12 அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.5 12 ஒரு 1/2 வந்து தைக்கிற கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து ஒரு 4.5 வச்சுக்கோங்க. 4.5 அளவு இல்லைன்னா கரெக்டாக இருக்கும். 4.5 இது 5.5. இதுக்கு நேரம் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. வந்து இதில் இப்படி இதோட இணைச்சி அப்படி கொண்டு போய் சேர்க்கலாம். அவ்வளோதான், ஜாக்கெட் அளவு வந்துடும். இதுக்கு வந்து இவங்களுக்கு வேணும்னா இங்கேருந்து எடுத்து நம்ம எங்கே எவ்வளோ கேட்டிருக்கோம்? 8.5 கேட்டிருக்கோம். 8.5 ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது கொஞ்சம் இது வரும்போது இதில் கொஞ்சம் 8.5 இங்கே வருது இல்லைங்களா? கொஞ்சம் டாட் கொஞ்சம் போடுவோம். அதனால் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணுறோம். உடம்பு கொஞ்சம் மெலிசாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இதை கொஞ்சம் அளந்து பாருங்கள்.
கரெக்டாக 8 வருதுங்களா? இங்கே டாட் போட்டுட்டு ஜாயின் போட சரியாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு டாட் போடுவோம். அப்புறம் வந்து இது வந்து ஜாயிண்ட்டுக்கு இதான் மெயின். அப்போ தான் வந்து இங்கே லூஸ் விழுகாது. இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லூஸ் கொடுக்காது. அந்த 1/2 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிடணும். இப்போ முன்பக்கம் பின்பக்கம் எடுத்துட்டோம். கையை எடுத்தாச்சு. இன்னும் வந்து பட்டி எடுக்கிறோம். பட்டி வந்து இது 7.5 ஒரு இது போடுங்க. 9 போட்டுருங்க. ஃப்ரெண்டை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணி அப்படி வச்சுடுங்க. இப்போ பட்டிக்கு தேவைப்படும். இதுலேருந்து இது பாருங்கள் எவ்வளோ வருது? 3.5 வருது. 3.5னா இங்கே மடிக்கிறக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 4 வந்துடும். 4 வச்சுக்கோங்க பட்டிக்கு. இது வந்து ஒரு 4, இதுக்கு ஒரு 4.5. இந்த இடம் ஒரு 5.5 வச்சுருங்க. இங்கே வந்து ஒரு 4.5 கொஞ்சம் மடிக்கிறதுக்கு. ஃப்ரண்ட்டு டாட்லாம் பிடிச்சி தைச்சிட்டு முதுகு தைச்சிட்டு இது ஜாயின் பண்ணும்போது இதை அளந்து பார்க்கும்போது எவ்வளோ வருதோ இது வந்து இப்படி வந்து மடிப்புக்கு இப்படி வந்துடும். மடிப்புக்கு வரும்போது சரியாக இருக்கும், திக்காக இருக்கும். இதை வந்து அக்கட் பண்ணி வச்சுக்கோங்க. கர்வாக வரணும்னா கொஞ்சம் நல்லா வரைஞ்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு நல்லா. இது வந்து அடிப்பீஸ் வந்து இதில் வந்து மெட்டீரியல் இருக்குது, மிச்சம் இது இருக்குது. இது வந்து இதுலேயே அடிப்பீஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து கிராஸ் பீஸ்க்கு எடுத்துக்கலாம். தைக்க தொட்டிக்கு எதையும் கீழே போட்டக்கூடாது. கை, முதுகு, ஃப்ரண்ட்டு, இது மிச்ச துணி வந்து தைக்க கிராஸ் பீஸ்க்கெலாம் தேவைப்படும். சிங்கிள் பட்டி டபுள் பட்டிக்கெலாம் தேவைப்படும். கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் அளந்து எடுங்க. வரும் இது கிராஸ் பீஸ்க்கு வந்துடும். இதுக்கு வந்து நமக்கு ப்ளவுஸ்க்கு வந்து சிங்கிள் பட்டி டபுள் பட்டி இதில் எடுத்துக்கலாம். அதில் ப்ளவுஸ் வந்து தைச்சி ரெடியான பிறகு சிங்கிள் பட்டி டபுள் பட்டி கொடுக்கும்போது அளந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ப்ளவுஸை கட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அப்பத்தாட்ட டவுட் கேளுங்க. இதை பார்த்துட்டு அப்பத்தாட்ட கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.